வணக்கம். புதுவை காந்தி திடலில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா திருவிழாவில் யோகாசனம் மற்றும் தப்பாட்டம் நாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறியவர் முதல் பெரியவர் வரை தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி மக்களை வியப்பில் ஆழ்த்தினர். புதுவை காந்தி திடலில் சர்வதேச யோகா திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு யோகா நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அதில் 3ஆம் நாள் நிகழ்ச்சியாக தப்பாட்டம் எனும் நடன நிகழ்ச்சியும் சிறுவர் முதல் பெரியவர் வரை பல்வேறு யோகாசனங்களை செய்த யோகா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பல நாட்டை சேர்ந்தவர்களும் மற்றும் பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு விதமான யோகாசனங்களை வயது வித்தியாசமின்றி செய்து காண்போரை வியப்பில் ஆழ்த்தினர். விழாவில் பெண்கள் தப்பாட்டம் எனும் நடனத்தை ஆடி மக்களை மகிழ்வித்தனர். மேலும் ஆந்திர மாணவி சிவன் வேடம் அணிந்து யோகாசனம் செய்த நிகழ்ச்சியும் கொரிய பெண்களின் யோகாசன நடனமும் மற்றும் 63 வயதான மூதாட்டியின் யோகாசன நிகழ்ச்சியும் அனைவரையும் கவர்ந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை அரசு சுற்றுலாத்துறை மற்றும் யோகா மையத்தினர் வெகு சிறப்பாய் செய்திருந்தனர். புதுவை அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் மக்கள் குறை கேட்கும் கூட்டத்தில் SP சிவதாசன் கலந்து கொண்டு பாதுகாப்பு குறித்த வழிமுறைகளை எடுத்துக் கூறினார். மேலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் வலியுறுத்தினார். புதுவை அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் மக்கள் குறை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு SP சிவதாசன் தலைமை தாங்கினார். இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பொதுமக்கள் ஊருக்குள் எப்படி நடந்து கொள்வது, ஊருக்குள் பல்வேறு கட்சியினர் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்க்க வேண்டும், ஊருக்குள் அரசியல் செய்யாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது உட்பட பல்வேறு அறிவுரைகள் போலீசார் தரப்பில் கூறப்பட்டது. பொதுமக்கள் சார்பில் திருட்டு பயம், ஆட்டோ ஸ்டாண்ட் தங்கள் விருப்பம் இல்லாமல் வைக்க அனுமதிக்கக்கூடாது, இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணியை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்பது உட்பட பல்வேறு குறைகள் கூறப்பட்டன. இதனை கேட்டுக் கொண்ட SP சிவதாசன், போலீசார் தங்கள் கடமையை செவ்வனே செய்வார்கள், உங்கள் ஒத்துழைப்பு அவசியம் தேவை, அப்பொழுதுதான் குற்றச் செயல்களை உடனுக்குடன் தடுக்க முடியும் என்று கூறினார். கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர் வீரவல்லபன், சப் இன்ஸ்பெக்டர்கள் கணேஷ், ரகுபதி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசு பாப்ஸ்கோ நிறுவனம் மூலம் முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட 180 பயனாளிகளுக்கு இலவச கேஸ் சிலிண்டர்களை அமைச்சர் கந்தசாமி வழங்கினார். புதுவை அரசு பாப்ஸ்கோ நிறுவனம் மூலம் புதுவையில் உள்ள அனைத்து தொகுதியிலும் இருக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு இலவசமாக சமையல் கேஸ் அடுப்பு மற்றும் கேஸ் சிலிண்டர்களை வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் புதுவை மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் 180 ஏழை குடும்பங்களுக்கு புதுவை அரசு பாப்ஸ்கோ நிறுவனம் மூலம் இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு MAS சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் திரு கந்தசாமி இலவச கேஸ் சிலிண்டர்களை 180 பயனாளிகளுக்கு வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணி ஆய்வாளர்கள், சாலை பணியாளர்கள் மற்றும் கரை காப்பாளர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்த கூட்டு போராட்டக் குழுவினர் தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்து தர்ணா போராட்டம் நடத்தினர். பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள மேற்பார்வையாளர்கள் மற்றும் பணி ஆய்வாளர்கள் பதவியை பழைய நியமன விதிப்படி நிரப்ப வேண்டும். கல்வித் தகுதி பாராமல் 10 ஆண்டுகள் பணிமுடித்த அனைத்து பணி ஆய்வாளர்கள், சாலை பணியாளர்கள் மற்றும் கரை காப்பாளர்களுக்கு ஏசிபி உடனடியாக வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணி ஆய்வாளர்கள், சாலை பணியாளர்கள் மற்றும் கரை காப்பாளர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்த போராட்டக் குழுவினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு ஒட்டுமொத்த விடுப்பு எடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சேஷாச்சலம் தலைமையில் தொழில்நுட்ப ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் தனராசு முன்னிலை வகித்து வாழ்த்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் போராட்டக் குழுவினர் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை ஆரோவில் அருகில் உள்ள பெரிய முதலியார் சாவடி தனியார் தங்கும் விடுதியில் பட்டாசு வெடித்ததில் தீப்பிடித்து குடிசைகள் எரிந்து பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தன. கோட்டக்குப்பம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பெரிய முதலியார் சாவடியில் தனியார் தங்கும் விடுதி உள்ளது. இதில் சென்னையைச் சேர்ந்த 10 வாலிபர்கள் தங்கியிருந்தனர். அவர்களில் ஒருவரான துவாரக் என்பவரின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்பொழுது ராக்கெட் ஒன்று மேலே செல்லாமல் விடுதியின் குடிசையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்தது. அப்பொழுது காற்று பலமாக வீசியதால் தீ பரவி அனைத்து குடிசைகளும் கொழுந்துவிட்டு எரிந்தது. இதுபற்றி தகவல் அறிந்த வானூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு போராடி தீயை அணைத்தனர். இதில் பல லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சென்னையைச் சேர்ந்த 5 வாலிபர்களை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.